சாரி தமிழ். என் மேல கோவமா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, நான் கார்த்திகிட்ட அப்படி பேசினதை பத்தி வருத்தப்படுறீங்களா? நீ கரெக்டா தானே பேசுன. அப்போ என் மேல கோவம் இல்லைல்ல? நான் எப்படி பார்த்தா நம்ம அவன் மேல தான் கோவப்படணும், வருத்தப்படணும். ஆனா இப்ப நம்ம அந்த சூழ்நிலையில இல்லையேங்க. மாமாவே வந்து கார்த்தி எது பண்ணாலும் நீங்க எதுவும் சொல்லாதீங்கன்னு கேட்டுட்டு போயிருக்காரு. அவருக்கு நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு நான் கார்த்திகிட்ட இப்படி பேசிட்டேனேங்க. திரும்பவும் நான் சொல்றேன், நீ பேசுனதுல எந்த தப்பும் இல்லை. சண்டை போடுறது வேற, பதில் சொல்றது வேற. நியாயப்படி பார்த்தா அவன் பேசுனதுக்கு நம்ம சண்டை தான் போட்டிருக்கணும். ஆனா நம்ம ஒதுங்கில வந்திருக்கோம். சொந்த அண்ணியை படிக்க கூடாது, கடவுளே அப்படிதான் நினைக்கிறாருன்னு சொல்றானா? அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தியா? எவ்வளவு நல்லா இருந்த பையன் தெரியுமா? அவன் ஏன் இப்படி மாறி போயிட்டானே தெரியல. சரி விடுங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம அமைதியா இருப்போம். மாமா சொன்ன மாதிரி ஒருவேளை கெட்ட நேரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்தி மனசு மாறலாம்ல. என் மேல கோவம் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா முகத்தை உம்மன்னு வச்சிட்டு இருக்கீங்க. உன் மேல எப்பவுமே எனக்கு கோவம் வராது சரஸ்வதி. ஆனா அத்தா வாயில சாமி படின்னு சொல்ல வைப்பாருன்னு கார்த்திகிட்ட நீ சபதம் போட்டல, அதான் எப்படி நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா அப்படி சொல்லுவாங்க, நீ நம்புறியா? நான் படிக்கவே மாட்டேன்னு நீங்க நம்புறீங்களா? அத்தை பெர்மிஷன் கொடுத்தாதான் நான் படிக்கவே போறேன். ஆனா கண்டிப்பா அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதான் எப்படின்னு கேக்குற? எனக்கு வார்த்தையில சொல்ல தெரியலங்க, ஆனா நடக்கும்னு என் மனசு நம்புது. சாமி குத்தத்தினாலதான் நான் படிக்கலன்னு கார்த்தி சொன்னப்போ மனசுக்குள்ள ஒரு கோவம், ஒரு ஆக்ரோஷம். அப்ப திடீர்னு அருள் வந்த மாதிரி என் மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் வந்துச்சுங்க. கண்டிப்பா அந்த சாமிய அத்தை வாயால என்ன படிக்க சொல்லுன்னு என் மனசு நம்புச்சு. சாதாரணமா சொல்ற வார்த்தைக்கும் நம்பிக்கையில இருந்து வர வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அப்படி ஒரு நம்பிக்கையோட தான் நான் அந்த வார்த்தைய சொன்னேன். கார்த்தி சொன்ன மாதிரி தெய்வ குத்தத்தால தான் என் படிப்பு நின்னு போச்சுன்னா நம்ம எந்த தப்புமே பண்ணலையேங்க. இது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த சாமிக்கு தெரியும்ல. தமிழும் சரஸ்வதியும் எந்த தப்புமே பண்ணல, அவங்களுக்கு நம்ம தேவையில்லாம தண்டனையை கொடுக்கறோம்னு அந்த சாமி நினைக்கும்ல. அப்படி நினைச்சா அந்த சாமிய அத்தை வாயால என்ன படின்னு சொல்ல வைக்கும். நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லாமே சாமி கொடுத்ததுங்க. அதே மாதிரி இந்த படிப்பையும் கொடுப்பாரு. அத்தையோட வார்த்தையில இருந்தே அது எனக்கு கண்டிப்பா கிடைக்கும், நான் நம்புறேன். நானும் நம்புறேன். உன் மனசுல ஒரு ஆவேசம் வந்துச்சுன்னு சொன்ன பத்தியா, அதான் நீ படிப்பு மேல வச்சிருக்கிற ஆர்வம், ஆசை. மற்றவங்கன்னா அதுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இருக்க முடியுமா? உன் ஆசை நேர்மையானது, உண்மையானது. உன்னை நான் கண்டிப்பா ஜெயிக்க வைப்பேன். நாளையிலேருந்து பாரு, அம்மா வாயாலேயே சரஸ்வதி நீ படிக்கணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக என்னால என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். என்னங்க சொல்றீங்க? உன் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சுன்னு சொன்னல, அதே மாதிரி எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. ஆமா, உன் பொண்டாட்டியை நீயே படிக்க வைக்கலனா வேற யார் படிக்க வைப்பாங்க அப்படின்னு கேட்டுச்சு. அது கண்டிப்பா சாமியோட குரலா தான் இருக்கும்னு நம்புறேன். சரஸ்வதி, நாளையில இருந்து பாரு, நான் பண்ண போற விஷயங்களால அம்மாவுடைய மனசு எப்படி மாறுதுன்னு. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்லாம் கேட்காத, ஆனா நான் எது பண்ணாலும் நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும், ஓகேவா? நீ படிக்கணும், அது போதும். தேங்க்ஸ்ங்க. தமிழங்கம்மா கம்பெனி கிளம்பிட்டு இருக்காரு. அவன் சாப்பிட்டானா? இல்ல. வா, நான் கம்பெனி கிளம்புறேன். ஏண்டா சாப்பிடலன்னு சரஸ்வதி சொல்லிச்சு, வந்து சாப்பிட்டு போடா. இல்லப்பா, எனக்கு வேணாம். ஏன்னா இனிமே நான் வீட்டில் சாப்பிட போறதுல முடிவு பண்ணிட்டேன்.
டேய் என்னடா சொல்ற? ஆமாம்பா, எனக்கு வீட்டில் சாப்பிட பிடிக்கல. என்ன சத்தியாகிரகமா? சத்தியாகிரகம், உண்ணாவிரதம், ஸ்ட்ரைக்கு, நீ என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோ. ஆனால் நான் என் எதிர்ப்பை காட்டுறேன், அவ்வளோதான். ஓ, சாப்பிட்றதுல தான் உன்னோட எதிர்ப்பை காட்டுவியா? வேற என்னவா பண்ண முடியும்? இந்த வீட்டில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை எதிர்த்து யாருமே என்றைக்குமே பேச மாட்டோம். எப்பவும் உங்களை எதிர்த்து நான் பேச மாட்டேன். அதுக்காக சரஸ்வதியோட ஆசை, கனவு, லட்சியம் அதெல்லாம் எப்படிமா விட்டு கொடுக்க முடியும்? நீங்க சரின்னு சொல்ற வரைக்கும் நான் இப்படிதான் இருக்க போறேன். என்னம்மா அவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், நீ பேசாம இருக்க? அப்படிலாம் பேசக்கூடாது, சாப்பாடு விஷயத்துல மட்டும் அப்படிலாம் நடந்துக்க கூடாது, அத்தைக்கு பிடிக்காதுன்னு நீ சொல்ல மாட்டியா? இல்ல மாமா, என்னைக்கு அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரோ அதுக்கப்புறம் அவர் பக்கம் தானே நானும் நிக்கணும். இனிமே நானும் சாப்பிட்றது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நினைச்சேன். அம்மா, நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் யாரையும் மிரட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணலம்மா. நாங்கள் எங்கள் எதிர்ப்பை காட்டுறோம், ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு சொல்லி போராடுறோம். இது போராட்டம் இல்லப்பா, பிளாக்மெயில், எமோஷனல் பிளாக்மெயில். நீ என்ன பெத்த தாய் தானா இல்லையான்னு பாத்துறேன் அப்படிங்கிற பிளாக்மெயில். வேற எதை சொல்லி இவளை பயமுடுத்த முடியாது. ஐயோ, என் புள்ள சாப்பிடலன்னா என்ன ஆயிடுவானோன்னு பதறுவாளே, அது ஒண்ணு போதுமேங்கிற பிளாக்மெயில். சத்தியமா அது அப்படிலாம் இல்லம்மா. அப்படிலாம் இல்லைன்னா நீ இப்படி பண்ண மாட்டியேடா. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தடவை இப்படி நடந்தப்போ உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? சாப்பிடுற விஷயத்துல மட்டும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாதீங்க, அது தப்புன்னு சொன்னால. மா, இப்போ கூட அவள் அப்படிதாம்மா சொல்றா. நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி இது தவிர நம்மளுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். மா, இந்த வீடு கோயில்னா நீங்க தாம்மா எங்களுக்கு சாமி. இது எங்களுக்கு கொடுங்கன்னு சாமி கிட்ட கேட்காம வேற யார்கிட்டமா போய் கேட்க முடியும்? அப்புறம் எதுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கீங்க? மனசுக்குள்ள வேண்டுதல் வச்சு தானே விரதம் இருக்கீங்க. அப்படிதான் நாங்க முழுக்க முழுக்க விரதம் இருக்க போறோம். நீங்க மனசு இறங்கி வர வரைக்கும் விரதம் இருப்போம். டேய் டேய் தமிழ் நில்றா. டேய் தமிழ், என்னம்மா அவன் போயிட்டே இருக்கான், நீ பாட்டு பேசாம இருக்க? சரஸ்வதி, எனக்கு என்னமோ இது தப்புன்னு தோணுது. நீங்க போராடுங்க, அது தப்பு இல்ல. ஆனா சாப்பிடாம இருக்கிறது தப்பு. ப்ளீஸ் வசு, இது தமிழ் எடுத்திருக்கிற முடிவு. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் செய்வேன். இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் பேச வேணாம், நீ சாப்பிடு.
நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு பேசாம இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. பெத்த புள்ள சாப்பிட மாட்டேன்னு கோச்சிட்டு போயிட்டான். அவன் பொண்டாட்டியும் அவன் கூட சேர்ந்து வீம்பு பண்றா. நீ என்னடானா எனக்கு என்னன்னு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. ஒரு பிரச்சனை வந்தா அது என்னன்னு பார்த்து சரி பண்றதுதான் கோதை. பெத்த புள்ள பட்டி கிடக்கானா துடிச்சு போய் அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணாம இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? இத்தனை நாள் எதிர்த்து பேசாத என் பையன் இன்னைக்கு என்கிட்டயே என்னென்னமோ பேசுறா. என் மருமக இன்னைக்கு ஏன் முன்னாடியே சாப்பிட மாட்டேன்னு சொல்றா. அவங்க ஒரு விஷயத்த கேக்குறாங்க, அத நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா உடனே அதை செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு மிரட்டுறாங்க. அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்கன்னு எப்பவுமே சொல்றவன் தான் என் பையன். ஆனா இன்னைக்கு சரஸ்வதி படிச்சுதான் ஆகணும்னா என்கிட்ட வந்திருக்கணும். இல்லம்மா இது இப்படிமா அப்படிமான்னு என்கிட்ட வந்து பேசிருக்கணும். அப்படி சொல்லி கொடுத்துதானே நான் அவனை வளர்த்திருக்கேன். அதை விட்டுட்டு ஒரு பிரச்சனையை சரி பண்றதுக்காக சாப்பிட மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்ணா என்னங்க அர்த்தம்? பட்டினி கடந்தா அம்மா பதறி போய் அவங்க கேட்கறதுக்கெல்லாம் சரின்னு சொல்லுவாங்கன்னு நினைப்பு. என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. சரிதா, அவன் ஒரு பக்கம் வீம்பா நிக்கிறான், நீ ஒரு பக்கம் வீம்பாரு. இப்படியே போனா என்னதான் பண்றது? ஏங்க அவ படிச்சா நான் என்ன குறைஞ்சா போயிடுவேன்? அவளை நான் ஏன் படிக்க வேண்டான்னு சொல்றேன்? அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. என் புள்ள நல்லா இருந்தா தானே மருமகளும் நல்லா இருப்பா. அப்படி அவங்க நல்லா இருக்கணும்னா நாம தானே அவங்கள நல்லா பாத்துக்கணும். நாளைக்கு தெய்வ குத்தம் அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? படிப்பை விட அவங்க வாழ்க்கை தானேங்க முக்கியம். ஆனா அது அவங்களுக்கு புரியலையேம்மா. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அப்படின்னா அவங்க சாப்பிடாம இருக்கட்டும்னு விட்டுற போறியா? இத பாருங்க, நான் இந்த வீட்டை ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கேன். அதை கலைச்சிடணும்னு நினைச்சாங்கன்னா நல்லா இருக்காது. ஒண்ணுக்கு 2 தடவை தமிழுக்கு நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு. அதனால அவனுக்கு ஆயுள் விடுதி ஹோமம் பண்ணணும்னு தோணுது. நீங்க நம்ம ஐயரை போய் பார்த்துட்டு நல்ல நேரம் எதுன்னு குறிச்சு வாங்கிட்டு வாங்க. பூஜைக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு கேட்டுக்கோங்க. என்னங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்க? அவன் சாப்பிட்ட தரமா ஆயுள் நல்லா இருக்கும். நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னேனா? அவன் ஆயுள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஹோமம் பண்ணணும்னு சொல்ற. ஆனா சாப்பிடலன்னா மட்டும் என்னன்னு கேட்க மாட்டேங்கிற. போங்க, சீக்கிரம் நல்ல நேரத்தை குறிச்சிட்டு வாங்க. சார், தமிழ் சார், தமிழ் சார், ஒரு நிமிஷம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? சார் என்ன தெரியலையா, நீங்க உங்க வைஃபை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல கொண்டு வந்து சேர்த்தீங்களே சார், நான் தான் உங்களுக்கு கைட் பண்ணேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க சார். உங்க வீட்டுக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன். வழியில உங்களை பார்த்தேன். எங்க வீட்டுக்கு எதுக்கு சார்? சார், உங்க வைஃப் சரஸ்வதி ஒரு நாள் செமினார் கிளாஸ்க்கு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் அவங்க வரல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. அதான் என்னன்னு கேட்கலான்னு. பாருங்க, ஒரே சமயத்துல பேச்சுலர் டிகிரியும் மாஸ்டர் டிகிரியும் சமீபத்தில் எடுத்த ஒரே பொண்ணு அவங்க தான் சார். அவங்கள மாதிரி படிக்கணும்னு ஆர்வமா இருக்கிறவங்கள என்கரேஜ் பண்ணணும். அவங்க நல்ல டேலண்ட் ஆனவங்க. வந்த ஒரே நாள்லயே எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்க நேர்லயே பார்த்திருக்கீங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் வந்து படிப்பாங்க. அதுல வயசானவங்க, கல்யாணமானவங்க, டிஸ்கண்டினியூ ஆகி காலேஜ்ல சேர முடியாதவங்கன்னு எல்லாரும் படிக்கிறாங்க. அவங்க எல்லார் மனசுலயுமே ஒரே நாள்ல அவங்க வைஃப் இடம் பிடிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அவங்க எல்லாருமே ஏன் சரஸ்வதி வரல, அவங்களுக்கு என்னாச்சு, எப்படியாவது அவங்கள வர சொல்லுங்கன்னு எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க சார். சரஸ்வதி வந்து சேர்ந்ததை பார்த்துட்டு தான் இன்னும் 2-3 கல்யாணமான லேடிஸ் வந்து எங்க சென்டர்ல சேர்ந்திருக்காங்க. சரஸ்வதி ஏன் சார் செமினார் அனுப்பல? பொண்ணுங்க படிக்கிறது நல்ல விஷயம் தானே. இவங்க படிக்கிறத பார்த்துட்டு இன்னும் 2 பேர் படிக்கணும்னு வந்திருக்காங்க. இப்ப இவங்க நின்னுட்டாங்கன்னா
இந்த 4 பேரும் நின்னுருவாங்க இல்லையா? நாம எதை கொடுக்குறோமோ இல்லையோ எப்படியாவது கஷ்டப்பட்டு பொண்ணுங்களை படிக்க மட்டும் வச்சிடணும் சார். நீங்கள் சொல்கிறதுல எனக்கு புரியுது சார். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் சின்ன இஷ்யூ, அதான் சரஸ்வதி எங்களால் செமினார் கண்ப முடியல. ஆனால் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அதை சரி பண்ண முடியும் சார். என்ன சார் சொல்றீங்க? சார் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சார், பொண்ணுங்க படிக்கணும் சார். அதுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இது போதும் சார். இட்ஸ் ஓகே சார், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லுங்க. கொஞ்சம் அதை கேளுங்களேன். இப்போ பா பயங்கர டிராஃபிக்மா. ஐயரை பார்த்துட்டேன். நீ சொன்ன மாதிரி ஆயுள் விருத்தி ஹோமம் பண்ணணுங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவரு இன்னைக்கு சாயங்காலம் 4:00 6 மணிக்குள்ள வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. பூஜைக்கான லிஸ்ட்டும் கொடுத்துட்டாரு. இன்னைக்காவது லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா வாங்கினாங்க. நீ இப்படி கேட்பேன்னு தெரியுமா? அதனால தான் நம்ம வழக்கமாக ஒரு கடையில் வாங்குவோம் பார்த்தியா, அந்த கடையில் லிஸ்ட்டை கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிட்டேன். ஓ, இதுதான் சரஸ்வதி வீடா? ரொம்ப அழகா இருக்குடி. எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாமா. சரஸ்வதி, ஹாய். ஹாய். வாங்க வாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க சரஸ்வதி? ஹாய், நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு எல்லாரும் வாங்க, வந்து சரஸ்வதி. வாங்க வாங்க உள்ள வாங்க. அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். எல்லாரும் என் கூட இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறவங்க. ஓ, வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. அதெல்லாம் இருக்கட்டும்மா. அபி, வரேம்மா. அம்மா எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வா. சரி. சரஸ்வதி ஏன் செமினாருக்கு வரல? உடம்பு சரியில்லையா? இல்ல, அது வேலை இருந்தது. அவங்க எல்லாரு கூடயும் அன்பா பாசமா இருப்பாங்க. கொஞ்சம் கூட ஈகோ கிடையாது. மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. நல்லா படிக்க சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க மேடம். சார், ஒருத்தவங்கள பார்த்து பழகி அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும் சார். அப்படி பழகினதுல எங்க எல்லாருக்குமே சரஸ்வதியை ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்க பேசுற விதம், பழகுற விதம், நாமளும் இவங்கள மாதிரியே இருக்கணும்னு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணுது. மேடம், இந்த சின்ன வயசுல எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் விட குடும்பத்தை பத்தி இவங்க பேசுற விதம் இருக்கே, அவ்வளோ நல்லா இருக்கும். மேடம், உங்க எல்லாரையும் பத்தியும் சரஸ்வதி எங்க கிட்ட சொல்லிருக்காங்க. உங்க வீட்ல எப்பவுமே நீங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துதான் சாப்பிடுவீங்களாமே. உங்க பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்களாம். யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்களாம். அதை எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க தெரியுமா? மேடம், சரஸ்வதி சொன்னதை வச்சு பாக்குறப்ப எனக்கு வர மாமியார் உங்களை மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள நான் கோவில் கட்டி கும்பிடுவேன்.